என்ன? அதுதான் நம்ம சம்சாரம். ஓஹோ, சம்சாரமா? அப்ப காதலி, அப்புறம் சம்சாரம். ஓஹோ, அப்படியா? கனியாமலே காதல் பிறக்காது. காதல் கல்யாணமே செய்த பாப்பா, காதல் கல்யாணமே செய்த பாப்பா, அவரை காணாமல் போடாதே தாப்பா. கல்யாணமே செய்த பாப்பா, அவரை காணாமல் போடாதே தாப்பா. கல்யாணமே செய்த பாப்பா. நீ காணாத ஜோடி கட்டான பாடி, நீ காணாத ஜோடி கட்டான பாடி, தானாக வந்தாரே தேடி. கல்யாணமே செய்த பாப்பா. லைலா மஜ்னு போலே செயலாகிடாமல், லைலா மஜ்னு போலே செயலாகிடாமல், லவ்வர் லவ்வை காண லவ், லவ்வர் லவ்வை காண லௌகீகம் வேணும். கல்யாணமே செய்த பாப்பா, அவரை காணாமல் போடாதே தாப்பா. கல்யாணமே செய்த பாப்பா. வில்லென்ற புருவத்தாலே, மிழியென்ற பானத்தாலே, கல்லான உள்ளமும் கரைந்திடும் பார்வையாலே. அழகான கண் வீச்சு, அதுவே மெரினா பீச்சு. அழகான கண் வீச்சு, அதுவே மெரினா பீச்சு. ஆனான மைனரெல்லாம் ஐசு நைசு, ஆனான மைனரெல்லாம் ஐசாக வேணும். கல்யாணமே செய்த பாப்பா, அவரை காணாமல் போடாதே தாப்பா. கல்யாணமே செய்த பாப்பா. வானவில் வாலிபமே போனால் வராது, பொருளை வாரியே இறைத்தாலும் இளமை தராது. கண்ணான ராஜாவே பொன்னான ரோஜாவே, கண்ணான ராஜாவே பொன்னான ரோஜாவே, காலா காலத்தில் ஒரு காலா காலத்தில் ஒரு பூவாவும் வேணும். கல்யாணமே செய்த பாப்பா, அவரை காணாமல் போடாதே தாப்பா. கல்யாணமே செய்த பாப்பா. சந்திராக்கு என்னம்மா? மயக்கமாவா? ராத்திரி டாக்டர் கூட்டு காட்டலான்னு சொன்னேன், கேட்டா தானே மூச்சு பேச்சே காணுமே. பதறாதீங்க சம்பந்தி, போன் பண்ணி டாக்டர் வர வைக்கட்டுமா?
எதுக்கு நம்ம டாக்டர் கோபால் தான் இங்க இருக்காரு. ஆமா கோபாலா என்னடா என்னடா இந்த அங்க போறாங்க சார் கொஞ்சம் பாருங்க சார், சீக்கிரம் பாருங்க சார். மிஸ்டர் கோபால் ரத்னா என் பேரு ஆனந்தரங்க சார். ஆனந்தரங்கம் பதராசுங்க ஒரு சோடா ஒண்ணு கொண்டு கொஞ்சம் கை பாருங்க. என்ன மயக்கம் இப்ப தெரிஞ்சிடும். உடம்புல ஒண்ணும் கோளாறு இல்ல, மனசுல ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டு இந்த மயக்கம் வந்திருக்குது. சரி, இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத காரியம் ஏதாவது சமீபத்தில் நடந்ததா? நடந்ததுங்க. என்னது? இதோ இந்த கல்யாண பேச்சு. சார் இப்ப என்ன சார் செய்யறது? இது ஒண்ணும் பயப்பட வேண்டிய கேஸ் இல்ல. ஆனா இது எப்படியே கவனிக்காம விட்டு வச்சா இந்த மயக்கம் அடிக்கடி வரும். அதனால இந்த பொண்ணை 1 வருஷம் வெளியூருக்கு அனுப்பி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். வெளியூருக்கா? சுமாரா வந்து புது இடத்துல அமைதியா உற்சாகமா பழகினா இதெல்லாம் சரியா போயிடும். எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்புறேன் டாக்டர். என் குழந்தை நல்லா இருந்தா போதும். ஏன் கொடைக்கானலுக்கு நிம்மதியா அனுப்பி வைங்களே? ஆமாப்பா, நல்ல குளுமையான இடம். என்ன குளுமையான இடம்? ஏதோ வெய்ய காலத்துல 2 மாசத்துக்கு அப்படியே குடுன்னு இருக்கும். பாக்கி 10 மாசமும் குளிரு அப்படியே ஆளை பாட்டி எடுத்துடும். ஆமா ஆமா மாப்பிள்ள, உண்மைதான். அப்படின்னு மெட்ராஸ் அனுப்பலாம்ப்பா. மெட்ராஸா? ஆமாப்பா, சந்திரா காலேஜ்ல படிக்கணும்னு சொன்னீங்களே. காலேஜுக்கா? ஆமா டாக்டர், இடத்துக்கு இடம் மாறின மாதிரி இருக்கும், படிப்பும் தொடர்ந்து படிச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட் தாமா, சரியான யோசனை. டாக்டர், சந்திரன் கண்ணை முடிக்காம இருக்கிறானே, ஏன்டா பேசாம இருக்கு? ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறதா? இன்ஜெக்ஷன் டாக்டர் கோபாலுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவர் வைத்தியம் எல்லாம் இயற்கை வைத்தியம். ஆமாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப இந்த பொண்ணு கண்ணை முடிச்சிடும். கண்ணை முடிச்சிடும். சந்திரா, சந்திரா, சந்திரா எப்படிமா இருக்கு? அம்மா சந்திரா, அது ஒண்ணும் இல்லைங்க, சரியா போயிடும். நேரம் ஆகுது. சம்பந்தி, தாம்பூலம் மாத்திக்குமா? தாம்பூலமா? தாம்பூலம் இன்னைக்கு மாத்திக்காம போனா என்னப்பா? மனசே நிம்மதி இல்லை, எல்லாம் அபசகுனமா இருக்கு. ஆமா சம்பந்தி, இன்னொரு நாள் பார்த்து தாம்பூலம் மாத்திக்கலாம். ஆமா ஆமா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். நமக்குள்ள என்னங்க நிச்சயதார்த்தம் வந்திருக்குது, வார்த்தை இருந்தா போறாதுங்களா? ஐயோ, தாம்பூலம் தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்கிட்டா போச்சுது. என்ன மாமா? மாறா. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். சரி, குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்து. அப்ப நான் போயிட்டு வரேன் மாமா. கோபாலா, என்னடா? கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிறேன். நான் எல்லாம் கவனிச்சுக்கிறேன். இப்போ அப்போ நானும் போயிட்டு வரேன் மாமா. மாமாவா? மாமா, அதாவது இல்லப்பா, டாக்டர் கோபால் வீட்டுல பெரியவங்க எல்லாம் மாமான்னு கூப்பிடுற வழக்கம். ஆமா. ஓ அப்படியா? நல்ல சமயத்துல வந்தீங்க, பெரிய உதவி. நான் மறக்கவே மாட்டேன். நான் இதை மறக்கவே மாட்டேன். அப்ப நான் போயிட்டு வரேன். பத்துமா? கொடைக்கானல் போங்க, 1 வருஷம் ஜாலியா இருங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா, நான் என்ன பண்ணுவேன்? அந்த ராவ் பகதூர் கடைசியில காரியத்தையே கெடுத்துட்டான். போனா போது. இத பாருங்க, நான் சொல்றபடி நடக்கணும். நீங்க சொல்றபடி தானே எப்போதுமே நடக்கிறேன். ஏன்டா மறுபடியும் வந்த? நீ எங்க இருக்கிற? ஏன் இருக்கிற? ஓ நானா? ஆமா அப்பா, வந்து இவரு வந்தாரு, சந்திராவத்தா தேடி வந்தாருன்னு நினைச்சு சந்திராவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு மெட்ராஸுக்கு வேற போறா. இனிமே சந்திராவை தேடி வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னப்பா. அதுக்கு இவரு சந்திரா போனா போகட்டும், நீதா இருக்கியே அப்படின்றாரப்பா. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டா குரங்கு போயில இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? எங்க இந்த ஊர்ல மரியாதையா வாழ விட மாட்டேன் போல் இருக்க. சந்திராவுக்கு தான் உன்னோட தொல்லை தீர்ந்துட்டு பார்த்தா இவ்வளவு வேற காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? நாளைக்கு இவளையும் சந்திரா கூட மெட்ராஸுக்கு காலேஜுக்கு அனுப்ப போறேன். அப்போ நான் தாங்க தனியா இருப்பேன். என்ன நீ என்ன செய்வ பாக்குறேன்? பயல
வாமா. ஜிப்பி, நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். இனிமே இங்க வர வேண்டாம். அப்பா அப்பா, என்ன நிஜமா காலேஜுக்கு அனுப்ப போறீங்களா? ஆமா, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்பா, என்ன எந்த காலேஜுக்கு வேணாலும் அனுப்புங்க. ஆனா அந்த கன்றாவி காலேஜுக்கு மட்டும் அனுப்ப வேண்டாம். எந்த காலேஜ்? அதான் அதான் அந்த பிடி காலேஜ். அங்கே ரொம்ப கட்டுப்பாடா, பெண்களை வெளியே விடவே மாட்டாங்களா, கைதி மாதிரி வச்சிருப்பாங்களா. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா உங்களை அந்த பிடி காலேஜுக்கு தான் அனுப்ப போறேன். அப்பா, எனக்கு இஷ்டம் இல்ல, நான் போக மாட்டேன். போய் தான் ஆகணும். அப்பா பேசாத. பேசலப்பா. புறப்படுக்க எல்லாம் தயார் பண்ணுங்க. சந்திரா, வாய் திறந்து பேச. நீ ஊருக்கு போகும்போது என் உயிரும் போகுதே. போகுதா? ஆமா. மிஸ்டர் பாபு, உங்க உயிர் எவ்வளவு சீக்கிரம் போகும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே புறப்பட்டு இருப்போமே. சந்திரா, புறப்பட்டு. சந்திரா, என்ன வேணும்? மிஸ்டர் பாபு, நாங்க மெட்ராஸ் போறது லெட்டர் போடுறதுக்கு இல்ல. அப்பா, ஆரம்பமாச்சு. புறப்படுங்க. ரைட்டுக்கு நேரம் வச்சது. நேரம் ஆச்சா? அப்படின்னா நாளைக்கு போலாம் எல்லாம். என்ன மாப்பிள அவசரம் மாதிரி? மிஸ்டர் அவசரம், புறப்படுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் உங்களுக்கு இல்ல. ஐ எம் சாரி. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எனக்கு தானே. அது இல்ல சார், ஒரு லேடி வந்திருக்காங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். வெல், என்ன வேணும்? என்ன வேணும் சார்? காலையில படிக்க வேணும். வெல், உன் பேரு? வெல், என் பேர் பானுமதி, கரடிப்பட்டி ஜமீன்தார் மகள். ஓ, நீதானா? நேத்திக்கு தான் உங்க அப்பா தந்தி கொடுத்திருந்த. உங்களுக்கு காலேஜ்ல சீட் ரிசர்வ் பண்ணி இருக்கு. வெல், உன் சிஸ்டர் எங்க? அவ வரல. வெல், மிஸ்டர் கேடி. கேடி? கேடின்னா நான் ரவுடி இல்ல. என் பேரு கே தண்டபாணின்னு பேரு. சுருக்கமா சொல்லும் போது கேடி கேடின்னு. வேடிக்கையா இருக்கு. அவர் ஆள் கூட வேடிக்கையான ஆள் தான். ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. என்ன பார்த்தாலே தெரியுதா? ஆமா. அப்போ சார பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓ, வெல், இவர் ஒரு நடமாடும் கலை களஞ்சியம், அறிஞர்களை உற்பத்தி செய்யும் கல்வி தொழிற்சாலை அப்படின்னு தெரியுது. வண்டர்ஃபுல். நீ சொல்றது முழுதும் உண்மை. இல்லைன்னா 25 வருஷமா நான் இந்த சேர்ல எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? இந்த சேர்ல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த சேர்ல தான் என்னுடைய 2 பிள்ளைகளும் பிறந்தாங்க. இந்த சேர்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, இந்த சேர்ல இருந்து தான் சீமை முழுதும் சுத்தி பார்த்து விட்டு பறந்து வந்திருக்கேன். அப்ப இந்த சேருக்கு ரெக்க இருக்கா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே கேட்டேன். வெல், மிஸ்டர் கேடி, மிஸ் பானுமதியை லாட்ஜி கூட்டிட்டு போங்க. எஸ் சார். இவர் தான் உங்க ஹாஸ்டல் வார்டன். ஓ, மிஸ்டர் கேடி. உங்களுக்கு தேவையானதெல்லாம் இவர் செஞ்சு கொடுப்பார். Thank you சார். வெல், வாட்டர். வெல், வாட்டர் கணக்கு தண்ணி கேக்குறாரு. எஸ் சார். அப்போ நம்ம போலாமா மிஸ்டர் கேடி? எஸ். ஹலோ. ஹலோ. ஓ, மிஸ் பானுமதி உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் விஜயகுமார்? ஓ, பானுமதி ஒரு முறை பார்த்தேன், மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சேன். இப்பதான் பாக்குறேன். ஆமா, நானும் ஒரு முறை பார்த்ததுதான், மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சேன், இப்பதான் பார்க்கறேன். சார், இந்த பொண்ணை காலேஜ்ல சேர்த்தா? சேத்தா என்னையா? எல்லாம் சேத்தா. அதுக்குல சார், இந்த பொண்ணு விஜயகுமார். வெயிட் வெயிட் வெயிட். வாட் வெயிட்? பேப்பர் வெயிட். ஓ, பேப்பர் வெயிட். ஆல் ரைட். மிஸ்டர்
மிஸ்டர் கேடி நம்ம போலாமா? எஸ் மிஸ்டர் கேடி அவங்க சிஸ்டர் வந்திருக்காங்களா கேளுங்க. சார் எஸ் மிஸ்டர் சந்திரா. எஸ் வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்க. வெளிய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய், என்ன சொல்ற? வெளியே பேசிட்டு இருக்காளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரலன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன். அது இங்க இந்த காலேஜ்ல உங்க ரூம் வரலன்னு சொன்னேன். ஓ ஆமா. அப்படியா? வெல், நீ உடனே போய் உன் சிஸ்டர் இங்க வர சொல்லு. ஆட்டோ சார் இப்போ வர சொல்றேன். மிஸ்டர் கேடி நம்ம போலாமா? எஸ். மிஸ் பானுமதி, இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு வார்டன் கூட சேர்ந்தாப்புல ஒரு வருஷம் இருந்தது இல்ல. நானு 4 வருஷமா இருக்கேன், ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்படியா? தட்ஸ் வண்டர்ஃபுல். கொஞ்சம் இருங்க, நான் அந்த பக்கம் வந்து. எனக்கு இந்த காது ஆக்சென்ட் அது கேட்காது. ஓ அப்போ உலகத்துல உங்களுக்கு பாதி நிசப்தம். எஸ், இந்த அது கேட்காவிட்டாலும் இந்த காது ரொம்ப நல்லா கேட்கும். அதாவது என்ன யாரும் ஏமாத்த முடியும். Well, என்னடா அது ஒரேடியா உப்பு கரிக்குது. நீங்க வெல் வாட்டர் கேட்டீங்க, அதனால கிணத்து தண்ணி கொண்ட. காத்து தண்ணி கொண்டு வந்தானா? மூஞ்சிய பாரு, idiot. கேடி நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டீங்க? நான் போய் கொண்டு வரேன். ஓ வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் கொண்டு வரேன். இங்கே இருங்க. சரி, மீனுக்கு காத்திருக்கிற மாதிரி நான் இங்கேயே காத்திருக்கேன். சரி. பறந்து செல்லும் பைங்கிளி மறதியாகுமா? இது பாடலான்றே இருக்கு. எனக்கு வேலை இல்ல, நான் உனக்கு வேலை என்ன? அந்த புத்தகத்தை படி. சரிதான்ப்பா, நீ போயிட்டு வா. குட் மார்னிங். வெல், ஒரு நாளைக்கு எத்தனை படிக்க மேல? எத்தனையா? நான் இப்பதானே சார் முதல்ல வந்து உங்களை பாக்குறேன். சொல்றேன், இப்பதான் நீ வந்து உன்னை கிளாஸுக்கு இப்பதான் இருக்க. நானமா போய் சொல்றது கிடையாது. அது எங்க அக்காவா இருக்கும். ஹலோ சந்திரமதி. ஹலோ. என்ன சார் இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்துட்டு போனா அதே பொண்ணு திரும்பி வந்து சந்திரமதிங்களே. உங்க சொல்றது உண்மைதான். அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். எனக்கு நல்லா தெரியும். சில சமயங்கள்ல அவங்க அப்பாவால கூட அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. ஆச்சரியமா இருக்க மிஸ்டர் விஜயகுமார். நீங்க சொல்றதுனால நான் நம்புறேன். 2 பேரும் ஒரே அச்சுறுத்த மாதிரி இருக்காங்க. உருவத்துல தான் சார், ஆனா குணத்துல 2 பேரும் 2 துருவம். அது புயல், இது தென்றல். இல்ல, எங்க அக்காவை மிஸ்டர் விஜயகுமார் சரியா புரிஞ்சுக்கல. அதனால்தான் அப்படி பேசாரு. மரத்து பத்திலே ஒண்ணு இனி விழிக்குமா? அது இப்படி இருக்கவே இருக்காது. வெல், உங்க இப்பதான் அர்ஜுனா 2 பேரும் ஒரே ரூம் ஏற்பாடாயிருக்கு. தேங்க்யூ சார். வெல் மிஸ்டர் விஜயகுமார், சந்திரமதி இறுதியா கவனிச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். வெல் வெல், போலாமே. ஆமா, இப்போ யாருக்காவது இருக்கீங்க? ஓ, இன்னும் நீங்க மறக்கலையா? மறந்திருந்தா இந்த காலேஜுக்கு எப்படி வர முடியும்? அப்படின்னா நான் இங்க இருந்துதான் நீங்க வந்தீங்களா? அதை எப்படி வெளிப்படையா சொல்லுங்க. ஆமா ஆமா, பெண்கள் சார்மா மனசு இருக்கிற வெளிப்பட மாட்டோம். ஆனா கலையை சொல்லலாம். கண்ணு சொல்றது அது எப்படி? சொல்லி தெரியற பாடல்ல தானா தெரியணும். ஒரு நிமிஷம்னு சொன்னாங்க, இப்போ 1 மணி நேரம் ஆகுது. ஆள காலமே. நானும் இந்த புஸ்தகத்தை பூராவும் படிச்சு விட்டேன். எங்க தான் போயிருப்பாங்க? என்ன பேச்சு விட்டேன் தெரியல. அது கிடைச்சதா? யார் இவர்? என்ன யாரா?
மணி நேரம் என்ன இங்க வச்சுட்டு இப்ப இன்னும் தெரியாத மாதிரி இருக்குல்ல. நானும் தெரிஞ்ச மாதிரி பேசல, நீங்களே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வந்து ஏன்னா, நீ இப்படி சிரிக்கிறீங்க. பிரின்சிபால் உங்களை என் கூட அனுப்பிச்சது உனக்கு தெரியாதா? மிஸ்டர் கேடி, அவங்க பானுமதி, அவங்க இல்ல, இவங்க அவங்களோட சிஸ்டர் சந்திரமதி. சந்திரா, இவர் பேரு மிஸ்டர் கே தண்டபாணி. ஆனா நாங்க காலேஜ்ல ஷார்ட்டா மிஸ்டர் கேடி அப்படின்னு கூப்பிடுவோம். லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன். 4 வருஷமா இருக்கு. சந்திரமதி, ஓ மை காட், அதுல இருந்து காலைக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. என்னால நம்பவே முடியலப்பா. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்பா. கரெக்ட். அப்ப 2 பேரும் ஒரே மாதிரியா தான் இருப்பாங்க. நான் இப்ப நறேன். இவங்க 2 பேரையும் இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதான் பேர் இருக்கு. பேர் மாறினா ஆள் மாறாதா? அது எப்படி மாறும்? முதல்ல பேரை கேளுங்க, அப்புறம் பேசுங்க. நாங்க வர்றோம். பாவம், இவனை இங்க நிக்க வச்சு அக்கா எங்க போனாலும் தெரியல. எங்க போயிருக்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. டைம் ஆச்சு. நான் கிளாஸ் பண்ணணும். நீங்க ஹாஸ்டலுக்கு போங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சேஷோ, இதை எடுத்துக்கிட்டு அந்த புஸ்தகத்தை கூட. எஸ் மிஸ்டர் கேடி. அரே, சேம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓ, என்ன மிஸ்டர் கேடி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. நீங்க பானுமதி தானே? ஆமா, வேண்டாம், நான் மரியாதை. சந்தேகம் ஒண்ணு இல்ல, ஒரே குழப்பம் இருக்கு. ஏன்னா இப்பதான் உங்க தங்கைய பார்த்தேன், அவங்களும் உங்க மாதிரியே இருக்காங்க. ஐஸ், நோஸ், வாக் எல்லாம் சேம், எல்லாம் சேம். ஆமா, எத்தனையோ தடவை என் தங்கைய பார்த்துட்டு என்னைய கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி நினைச்சேன். ஷூர் ஷூர், அப்படி நினைக்க முடியாதான் இருக்கீங்க. இப்போ உங்க 2 நான் நேரா பார்க்கல, ஒரே ஆளு 2 பேர்ல நடமாடுற மாதிரி நினைச்சிருப்பேன். ஐயோ, மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்காதீங்க. அப்போ லாட்ஜி போலாமா? இதான் ஹால். நல்ல. நேற்றுக்கு வரைக்கும் ஒரே இருட்டா, நீங்க வந்தீங்க ஒரே வெளிச்சமா இருக்கு. ஐயா, அது என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க இருக்கிற விஷயத்துக்கு என்ன குறைச்சல்? தேங்க்ஸ் தேங்க்ஸ். இதான் டேபிள், டைனிங் டேபிள். டேபிள், எஸ். இது ஃபோன். இது ஃபேன். ஃபேன். சோஃபா. அது படிக்கட்டு. நீங்க புதுசாச்சே, இங்க உள்ள சௌகரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இதுதான் பெட்ரூம். போய் பாருங்க. வேண்டாம், அப்புறம் நான் பாக்குறேன். Right. ஆமா, இங்க படிக்கட்டு இருக்கே, எல்லாம் மேல மாடி இருக்கா? இருக்கு. காத்து சும்மா பிரமாதமா வரும். வாங்க போய் பார்க்கலாம். என்ன சாத்தையா? ஆமா. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களா நீங்க? ஒரு நாள் பூராவும் உங்ககிட்ட எனக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. எனக்கு என்னமோ 10 நிமிஷத்துக்கு மேல யார்கிட்டயும் பேசுறதுக்கு பிடிக்காது. என்ன 10 நிமிஷமா? ஆமா. என்ன டைம்? ஓ, அப்படின்னா நாம வந்து இப்ப 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. 5 நிமிஷம் இருக்கா? இருக்கு. நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. இங்கேயே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்துடும். மத்தபடி கோபி, பார்பர், ஓ, ஐ எம் சாரி. நீங்க லேடி ஸ்டூடெண்ட் இல்ல? ஆமா, நான் லேடி. ஆமா, உங்களை எப்படி இந்த லேடி ஹாஸ்டலுக்கு வாட்னா போட்டாங்க? ஒண்ணு இல்ல, முதல்ல ஒரு பொம்பளையத்தான் வாரடனா போடணும்னு இருந்தாங்க. பிரின்சிபால் பார்த்து நானே பரவாயில்லன்னு தீர்மானிச்சிட்டாரு. ஆனா அவங்க தீர்மானிச்சது ரொம்ப கரெக்ட். நீங்க தான் சரி. இந்த காலேஜ்லயே நான் தான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அதாவது மகா புத்திசாலி அப்படியா? அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் 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 கிராம பங்கு கார்டு மாதிரி அப்புறம் சொல்றீங்க. ஒண்ணு இல்ல, அப்புறம் தீர்மானிச்சது ரொம்ப கரெக்ட். பொழைக்கலாம். ஜமீன்தார் போய் நீங்களா? வாங்க மாப்பிளே, வாங்க. உட்காருங்க. யார் மாமா இது?
யாருன்னு தெரியல உங்களுக்கு? நம்ம குண்டுமுத்து. ஆமா ஐயா, சினிமால சேர போறாரா? சினிமால. யோ, நீ சினிமாலயா சேர போற? சரி சரி. நான் யாரும் மாப்பிள்ளை நினைச்சேன் மாமா. ஆமா, நாங்க வர்ற போது என்னமோ நாணயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அது ஆமா, அந்த புதுசா நாணயம் வருது பாருங்க, அதை பத்தி. நயா பைசா? ஆமா ஆமா, அதை பத்தி தான் பேசிட்டு. அது வந்ததுல இருந்து நம்ம ஃபேக்டரிக்கு ஒரே லாபம். மடையா நஷ்டங்கிறது போற லாபங்கிறாங்க அவன். நாணயம் தவறுனாலே நஷ்டம் தான். ரொம்ப வேடிக்கையா பேசுறாரு. இவர் யாரு? இவர் தான் மிஸ்டர் சாரங்கபாணி. ஓஹோ, நமக்கு ரொம்ப வேண்டியவருக்கு. பெரிய பொண்ணுக்கு இவரு மாப்பிள்ள. யோ, அவருக்கு சம்சாரம் தான் இருக்கியா? அவர் மகன் தான் ஏன் மாப்பிள்ள? அப்படி சொல்லுங்க. நம்ம கம்பெனி சாமான்களுக்கெல்லாம் மெட்ராஸ்ல இவர் தான் ஏஜென்ட். ஓஹோ, ரொம்ப பெரிய வியாபாரம். பையன் ஒரே பையன் தாங்க. ஆமா, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. பையனை இன்னைக்கு பூரா ஒரு 2 கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளவு அழகுங்க. நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ளைங்க. அப்படிங்களா? இப்பேற்பட்ட சம்பந்தத்துக்கு தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்க. ஆமா. உங்க ஊரு? மெட்ராஸ் கிட்ட பூனமல்லின்னு சொல்லுவாங்க, பூர்ணவல்லின்னு சொல்லுவாங்க. பேரை பத்தி என்னங்க, என் பேர் கூட ஆனந்தரங்கம். ஊர்ல எல்லாரும் கரடிப்பட்டி தான் கூப்பிடுறாங்க. கரடி கரடின்னு கூட கூப்பிடுறாங்க. நீங்க என் பெண்ணை பார்த்தது இல்லையே? பொண்ணு மெட்ராஸ்லாம் படிக்கிறதுன்னு நம்ம ராவ் பகதூர் சொன்னாங்க. நீங்க ஒரு தடவை மெட்ராஸ்க்கு வந்தாக்க நீங்களும் நம்ம பையனை பார்க்கலாம், நாங்களும் உங்க பொண்ணை பார்க்கலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. வெண்ணிலா ஜோதியை வீசுதே, மண்ணிலே வெண்முலாம் பூசுதே, என் மனம் இன்பமே காணுதே. தென்றலே இனிமையாய் வீசுதே, கண்களே காதலை பேசுதே, என் இன்பமே காணுதே. அன்பினால் நெஞ்சமே ஆடி பாடுதே, ஆசையும் நேசமும் உன்னை நாடுதே. அன்பினால் நெஞ்சமே ஆடி பாடுதே, ஆசையும் நேசமும் உன்னை நாடுதே. கொஞ்சிடும் கோகிலம் சொந்தமே ஆகிடும், அந்த நாள் காணவே ஏங்குதே. அந்த நாள் விரைவிலே வந்து சேருமே, சிந்தனை கனவுகள் நனவாகுமே. அந்த நாள் விரைவிலே வந்து சேருமே, சிந்தனை கனவுகள் நனவாகுமே. பண்புறும் இல்லறம் மாசிலா நல்லறம், தன்னிலே மகிழலாம் என்றுமே. வெண்ணிலா ஜோதியை வீசுதே, மண்ணிலே வெண்முலாம் பூசுதே, என் மனம் இன்பமே காணுதே. இனிமையாய் வீசுதே, கண்களே காதலை பேசுதே, என் மனம் இன்பமே காணுதே. ஆஹா, ஓஹோ, திண்டாடுதே என் கண்களே சிங்காரி உன்னையே தேடி, தீயாகுதே என் நெஞ்சமே செய்யாதே வீண் கால தாமதம். முன்னாலே வாராய் என்னை நீ பாராய், முன்னாலே வாராய் என்னை நீ பாராய். திண்டாடுதே என் கண்களே சிங்காரி உன்னையே தேடி, தீயாகுதே என் நெஞ்சமே செய்யாதே வீண் கால தாமதம். வந்தேனே ஓடி நான் உன்னை தேடி, ஆடாமலே ஆடாமலே போவாமனா என்னை பாராய். மண் மீதிலே சில நாளிலே நீ மாப்பிள்ளையாக போகிறாய். தன்னன்னானா 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 தன்னன்னானா, பாடாமலே ஆடாமலே போவாமனா என்னை பாராய். மண் மீதிலே சில நாளிலே நீ மாப்பிள்ளையாக போகிறாய். ஓ
காதிலே தேன் பாயுதே உன் இன்பமான மொழியாலே இல்லாததே என் உள்ளமே நம் வரும் காலம் தன்னை எண்ணியே தன்னன்னா 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 ஆவியே ஈடிலா உண்மை காதலால் ஆனந்தம் பொங்குதே எனது வாழ்விலே ஆவியே ஈடிலா உண்மை காதலால் ஆனந்தம் பொங்குதே எனது வாழ்விலே வாழலாம் சென்றலே இன்பமே காணுதே வெண்ணிலா ஜோதியை வீசுதே மண்ணிலே வெண்முலாம் பூசுதே என் மனம் இன்பமே திண்டாடுதே என் கண்களே சிங்காரி உன்னையே தேடி தீயாகுதே என் நெஞ்சமே செய்யாதே வீண் கால தாமதம் ஏய், என்னையா ராத்திரி நேரத்துல லேடிஸ் ஹாஸ்டல் முன்னால பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பாட்டெல்லாம் இந்த நேரத்துலதான் இங்க பாடணும். ஓ, இந்த மாதிரி நடுத்தரவுல நின்று நீ பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நியூசன்ஸ் சார்ஜ் பண்ணுவோம் தெரியுமா? ஓ, பண்ணுங்களேன். என்னது? என்ன நியூசன்ஸ் சார்ஜ் பண்ணுவீங்களா? ஆமா, நான் இனிமே பாடல. போயிருங்க. போயிடுறேங்க.